என் உயிரினும் மேலான பாட்டாளி சொந்தங்களே, இந்த பகுதியிலே தொகுதியிலே வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, இந்த நேரலை மூலமாக நாங்கள் பேசுகின்ற கருத்துக்களை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் வாழ்கின்ற பெருமைக்குரிய மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கூட்டத்தில் நிறைய கருத்துக்களை எல்லாரும் பேசினார்கள். நம்ம என்ன பேசுறது? எதை பேச நினைச்சாலும் வேதனையாக தான் இருக்கு. எல்லாமே வேதனை, எல்லாமே ஊழல். அதை பற்றி விரிவாக இங்கே எனக்கு முன்னால் பேசியவர்கள் ஊழல் சாம்ராஜ்யத்தை பற்றி சொன்னார்கள். எங்கும் ஊழல், எதிலும் ஊழலை பற்றி சொன்னார்கள். சத்துணவு அமைப்பாளர்களிலிருந்து மின்சார கொள்முதலில் நடைபெற்ற ஊழல் வரைக்கும் அகப்பட்டதை சுருட்டிக்குவோம். ஏன்னா இன்னும் 4 வருஷம் தாக்கு பிடிக்குமா என்று ஒவ்வொருத்தருக்கும் தெரியாத நிலையிலே சுருட்டுடா, அகப்பட்ட வரைக்கும் சுருட்டிக்கடா என்று ஒரே கொள்கையாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை பற்றி வேதனைப்படுவது தவிர நமக்கு வழி தெரியவில்லை. இங்கே அன்புமணி சொன்ன மாதிரி இதற்கெல்லாம் காரணம் மக்கள்தான். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டிலே மக்கள்தான் எஜமானர்கள். கட்சிகளை ஆனாலும் சரி, அரசானாலும் சரி, வழிநடத்துபவர்கள் மக்கள்தான். எங்களுக்கு அந்த நம்பிக்கை பொய்த்து போகவில்லை. ஏனென்றால் இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. மக்கள் மனம் மாறுவார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பை தருவார்கள் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. மக்கள் இப்பொழுது சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் இன்றைக்கு சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். மாவீரன் சொன்ன மாதிரி என்ன சொன்னார்? ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, அன்புமணியை முதலமைச்சராக ஆக்கியிருக்கலாமே, தப்பு பண்ணிட்டோமே என்று இன்றைக்கு எல்லா தரப்பினரும் பேசக்கூடிய ஒரு நிலைமைக்கு தமிழகம் வந்திருக்கிறது. இது ஒரு வகையிலே மகிழ்ச்சி தான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் வேதனை, நிறைய வேதனை. நான் நேற்று காலை என்னுடைய தோட்டத்திலிருந்து புறப்பட்டு வரும்போது 1 கிலோமீட்டர் கூட வந்திருக்க மாட்டேன், 2 கிலோமீட்டர். அப்போது பனைமரங்கள் எல்லாம் கற்பகத்தரு என்று சொல்லுகின்ற அதிசய மரம் என்று என்னால் அழைக்கப்படுகின்ற பனைமரங்கள், அந்த குருத்துகளெல்லாம் காய்ந்து பனைமரங்கள் இன்றைக்கு அழியக்கூடிய, சாகக்கூடிய நிலையில் இருப்பது அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு வறட்சியும் தாங்கக்கூடியது பனைமரங்கள். அது வறட்சியை தாங்க முடியல. அதை நான் பார்க்க
எனக்கு வேதனை. குடிநீர் கிடைக்கல, கால்நடைகளுக்கு குடிநீர் கிடைக்கல, பல கால்நடைகள் சாகுது. இதை நினைச்சு வேதனை. மதுக்கடைகள் முன்னால தன்னெழுச்சியாக பெண்கள் எங்க ஊருக்கு வேண்டாம், எங்க ஊருக்கு வேண்டாம், இது போன்ற ஒரு போராட்டம். ஆனால் போராடுகின்ற பெண்களுக்கு தெரிகிறது எதனாலே இது பாட்டாளி மக்கள் கட்சியினாலே மதுக்கடை மூட வேண்டும் என்று அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே உத்தரவு வாங்கியதனாலே இந்த எழுச்சியான போராட்டம் இன்றைக்கு பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களை இன்றைக்கு கொச்சையான வார்த்தைகளை சொல்லி, இங்கே அன்புமணி சொன்னார், கவிஞர் திலகபாமா 15 நாள் சிறையில் இருந்தது பற்றி. அவருக்கு ஒரு பாராட்டு விழா வைப்பதற்காக அன்புமணி ஜூன் முதல் வாரத்திலே சிவகாசிக்கு செல்லுகிறார். 15 நாள் சிறையிலே நான் காவல்துறையை கேட்டுக்கொள்கின்றேன், உங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, உங்கள் உறவினர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது. ஆக உங்கள் உறவினர்களும் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடியினாலே. உங்களுக்கு எப்படி பெண்களை கொச்சையாக பேச முடிகிறது? ஒரு புகழ்பெற்ற டாக்டரை சிவகாசியிலே ஒரு இருதய சிகிச்சை நிபுணரை அழித்திருக்கிறார்கள், கவிஞர் திலகபாமானுடைய கணவரை. இதையெல்லாம் மன்னிக்கக்கூடியது. ஆக இதையெல்லாம் நினைத்து பெண்களை அடக்குகிறார்களா? பெண்கள் இதற்கெல்லாம் அடங்குகின்றவர்களா? என்றால் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆவதும் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, ஆவதெல்லாம் பெண்ணாலே, அழிவதெல்லாம் ஆண்களாலே. ஏன் குடிச்சு 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 அழிவதெல்லாம் பெண் ஆண்களாலே. 200க்கும் 300க்கும் ஓட்டு போட்டு இன்றைக்கு இந்த அளவுக்கு தமிழகம் சீரழிந்து கிடப்பதை நினைத்து வேதனைப்படுகிறேன். அன்புமணி அமைச்சராக இருந்த பொழுது இந்த புகையிலை பொருட்களை, சிகரெட், குட்கா போன்ற பொருட்களை ஒழிப்பதற்கு பல எதிர்ப்புகளுக்கு இடையே சட்டம் கொண்டு வந்தார். குட்காவை ஒழித்தார். ஆனால் இன்று ஒரு அமைச்சர், அதை நீங்கள் தாராளமாக விற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு மாதம் 6 கோடி ரூபாய் கொடுத்து விட்டால் போதும். சொல்லுவது வாங்குவது யார்? யார் சொல்லுங்க, யாரு? விஜயபாஸ்கரா? ஹெல்த் மினிஸ்டர், ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர். இதை நினைச்சே வேதனையா இருக்கு. பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி, அதனால் பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் அவர்களையெல்லாம் காப்பாற்றிய அந்த சட்டத்தை கொண்டு வந்த அன்புமணியை இன்றைக்கு இளைஞர் சமுதாயம், இந்தியாவில் இருக்கின்ற இளைஞர் சமுதாயம் பாராட்டுகிறது. உலகளவிலே பாராட்டினார்கள், விருது வழங்கினார்கள். ஆனால் இன்று அதை உற்பத்தி செய்கின்ற அவர்களிடம் காசு வாங்கி கொண்டு அந்த சட்டத்தை சரியாக அமல்படுத்தாத காவல்துறையை நினைத்து வேதனைப்படுகின்றேன். இப்போ சில இடங்களில் பார்க்குறோம், நம்ம அவமான ஊதுறான்,
இறங்க கூட ஆசை. அப்படி கொஞ்சம் காரை நெத்தியில் இறங்கி ஏன்பா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லணும்னு ஆசை. அவன் என்ன சொல்லுவானோ, உன் வேலையை பார்த்து போயா அப்படின்னு சொல்லிட்டு வந்தா என்ன பண்ணுறது? அதனால் அதை பார்த்து எனக்கு வேதனை. எவ்வளவு எதிர்ப்புக்கு இடையில் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் அன்புமணி. அமைச்சர்கள் எதிர்ப்பு, ஏன் இங்கே இருக்கிற முதலமைச்சர், அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவரே எதிர்ப்பு, பல முதலமைச்சர்கள் எதிர்ப்பு, பாதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு. ஏன்? இளைஞர்கள் நல்லா இருக்கணும், அவர்களுக்கு புற்றுநோய் வரக்கூடாது, புகையிலை போடுறதுனால பெண்களுக்கு புற்றுநோய், வாய் புற்றுநோய் வரக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கும். இந்த எண்ணம் யாருக்கு வந்தது? அன்புமணியை தவிர வேற யாருக்கு வந்தது இது வரைக்கும்? சுதந்திர இந்தியாவில் நான் கேட்குறேன், சொல்லுங்கள். இந்த பத்திரிகை தொலைக்காட்சிகளை நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு நாளைக்கு சொல்லுங்களேன், எழுதுங்களேன். என்ன குறைஞ்சா போயிடுங்க? ஒரே ஒரு நாள் எழுதுங்களேன். அவர் வாங்கிய விருதுகளை பற்றி ஒரு நாள் சொல்லுங்களேன், ஒரு நாள் பேசுங்களேன். நீங்கள் பக்கம் பக்கமாக யாருக்கும் 4 பக்கம் 5 பக்கம் 2 இடத்துல 3 இடத்துல செய்திகளை போடுங்க, யாருக்காவது நீங்கள் செய்யுங்க. ஆனால் அன்புமணியனுடைய சாதனைகளை நீங்கள் சொல்லுங்க. அதனால் அதை சொல்கிறேன். ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் சத்யம் தியேட்டரில் ஒரு படம் பார்த்தேன், பாகுபலின்னு ஒரு படம். என் பேத்தி, 2வது பேத்தி, தாத்தா நீ பார்த்தே ஆகணும்னு நினச்சி. என்னம்மா என்ன படம் பார்க்கறது இல்லை, நீ வந்து பாரு தாத்தா அப்படின்னு. சரின்னு போனேன். இடைவேளைக்கு பிறகு இடைவேளையில் விட்டாங்க. இடைவேளைக்கு பிறகு இடைவேளை நேரத்தில் தான் முத்தான 5 திட்டங்களை, தமிழ்நாடு அரசின் சாதனை குறித்த விளம்பரங்கள், முத்தான 5 திட்டங்கள். அதில் மறைந்த, இன்றைக்கி இந்த உலகத்திலே இல்லை, ஒரு அம்மையார் படம். அப்புறம் இப்போ இருக்கிற ஆளுகின்ற அவருடைய படம். இதை பார்த்ததும் கண்ணை மூடிட்டேன். கண்ணை மூடிட்டு நம்ம மூர்த்தினா, இறைவா இந்த நாட்டை யார் காப்பாற்ற போனார் அப்படின்னு அவர் இறைவனை வேண்டியிருப்பார். அதை நினச்சும் வேதனை. நானூற்றி 25 உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள், மாரடைப்பார்வை இறந்தார்கள். இதை நினைச்சும் வேதனை. இந்த வறட்சியில் உயிரிழந்தார்கள். இந்த வறட்சியால் உயிரிழந்த அவர்களுக்காக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்பட்டது. அதற்கு இந்த அரசு சொல்லுது, அவர்கள் உழவர்களெல்லாம் வறட்சியால் சாகலை, ஏதோ குடும்ப பிரச்சனை அதனால் செத்துருக்காங்க அப்படின்னு பதில் மனு. இதை நினைச்சும் வேதனை. இந்த பயிர்க்கடனுக்காக வட்டி 4% இருந்தது, அது 9% ஆக்கியிருக்காங்க. இதை நினைச்சும் வேதனை. எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு வேதனை. என்னுடைய தோட்டத்தில் ஒரு 4-5 மாதமாக, அதுக்கு முன்னால் காலையிலையும் மாலையிலையும் குயில் கூவும். இப்போ அது எங்கே போச்சுன்னு தெரியல. கேசவனை கேட்டேன், எங்கடா போச்சு தெரியலைங்க ஐயான்றான். அதுவும் ஒரு வேதனை. இப்படி ஏதோ ஒரு படத்தில் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமியா, அது மாதிரி இப்போ வேதனை மேல் வேதனை. எதை சொல்லி எத்தனை வேதனை. உலகிலேயே நாற்றம் எடுக்கிற இடம் ஒரு இடம் இருக்குது. பொதுவாக எல்லா நாட்டிலையும் இருக்குது. இங்கே நாற்றம் எடுக்கிற இடம் எது? சாக்கடை.
சாக்கடை தானே இல்லையா? ஆனால் இங்கே ஆட்சி புரிகிற இந்த ஆட்சி ஜெயலலிதா வழியில் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற இவர்கள் சாக்கடையை விட உடைநாற்றம் வீசுகின்ற சொல்றது யார்கிட்ட சொல்றது? அப்போ அந்த ஆட்சியில் 5 வருஷமா மண்ணை சோறு சாப்பிடுவாங்க, பால் குடம் ஏந்துவாங்க, காவடி ஏந்துவாங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த ஊழல் ஒழியணும், இவரெல்லாம் ஒழியணும், திராவிட கட்சிகள்லாம் ஒழியணும்னு யார் பால் குடம் எடுக்கிறது? யார் மண்ணை சோறு சாப்பிட்றது? எப்படி வேண்டுதலை வைக்கிறது? மூர்த்தி, நீ தான்ப்பா பதில் சொல்லணும். ஆமாம்பா, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். ஆமாம், அந்த விஜயபாஸ்கரை பற்றி தான் சொன்னேன். அதில் ஊழல் செய்துட்டு அதை கணக்கு வேற எழுதி வச்சிருக்கிறான் ஒருத்தன். அத இந்த நேர்மையை சில பேர் பாராட்டுறான். ஊழல் செய்துட்டு அதை கணக்கு எழுதி வச்சிருக்கானே, அவனை பாராட்டத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த வருமான வரித்துறையை சோதனை போடும்போது அந்த கணக்கு பிடிப்பட்டு தான் அதை எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. இந்த ஆர்கே நகர் தொகுதியில் 89 கோடி செலவு செய்கிறதுக்கு அதை பிடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த விஜயபாஸ்கர் அவன் தானே, அது 6 கோடி. அவங்க கூட ஒருத்தன் உடனே இருந்தானா, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மோகனூர் சுப்பிரமணியம். அவன் ஒரு கான்ட்ராக்டர். 2 பேருக்கும் இது என்னது, இது என்ன தெரியுதா? ஊழல் செய்கிறதுல இவன் அங்கே வாங்குவான், அவன் வாங்கி அவன் கொடுப்பான். அவன் இப்போ இல்லவே இல்லைங்க, எங்கே போயிட்டான்? தற்கொலை செய்யணும் போயிட்டான். ஏன்? இருந்தால் இவனை காட்டி கொடுத்துருவான்ட்டு. இதே மாதிரி ஸ்டாலினை காட்டி கொடுத்துருவாங்கன்னு முன்ன ஒரு ஆள் தற்கொலை செய்துக்கணும். அவன் பேர் என்ன? ரமேஷா? சாதிக் பாஷா. அந்த பழைய கதை அது. அப்புறம் இன்னொரு பெண் அமைச்சர், அவங்க சமூக நலத்துறைங்க. அவங்க இந்த சத்துணவுல இந்த மாதிரி நிறைய இலாக்காக்கள் பணம் கொட்டுதான். அந்த அம்மா ஒரு இலக்கு வச்சிருக்குதான். லட்சிய பெண்மணியாக இருக்குமோ, 4000 கோடியில் 4 வருஷத்தில் சம்பாதிக்கணும்னு திட்டம், இலக்கு. ஆஹா, என்ன லட்சியம், என்ன கொள்கை, என்ன இலக்கு. அப்புறம் இன்னொருத்தர் மின்துறை அமைச்சர் தங்கமணி, அப்புறம் வேலுமணி. எத்தனை மணி நம்மகிட்ட இருக்காங்க தெரியுங்களா? அப்புறம் செங்கோட்டையன் கல்வி அமைச்சர், உடுமலை ராதாகிருஷ்ணன் நம்முடைய தொலைக்காட்சியை கடைசியில் கொண்டு போய் போட்டானே ஒரு ஆள். இப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சர், முன்னாள் கேபிள் டிவி நிறுவனம், அவன் பேருங்க உடுமலை ராதாகிருஷ்ணனுங்க. அவன் பண்ணுற ஊழல் எதை சொல்லி எதை விடுறது? இப்போ 10வது 12வது தேர்வு முடிவுகள் வரும்போது இந்த ரேங்கிங் பண்ணக்கூடாது, தரவரிசை போடக்கூடாது, 1 2 3 அப்படின்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம். அதை பள்ளி கல்வித்துறை ஏற்றுக்கினாங்க, நாம் சொன்னதை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இந்த ரேங்கிங் போடுறத ஏற்றுக்கினாங்க. ஆனால் இந்த அமைச்சர்கள் ஊழல் செய்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு ரேங்கிங் போட்டால் என்ன? அதில் யாருக்கு முதல் ரேங்க் சொல்லுங்களேன்? எடப்பாடிக்கு, பழனிசாமிக்கு முதல். அப்புறம் நீங்களே ரேங்கிங் போட்டுங்க. மக்கள்கிட்ட தான் பேசுகிறேன் நான். இது அந்த மாதிரி
இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கை தென்னிந்திய தென் மாநிலங்களில் இந்த வருவாய் பற்றாக்குறை எங்கே வருவாய் பற்றாக்குறைன்னா வரவுக்கும் செலவுக்கும் இடையிலான வித்தியாசம், அதான் வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்கிறது. அது தமிழ்நாட்டில் தான் அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே நிர்வாகம் இல்லை, குட் கவர்னன்ஸ் இல்லை. இந்த குட் கவர்னன்ஸ் நல்ல ஆளுமை தர நல்ல குட் கவர்னன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணுன்றத 1.5 வருஷமாக எல்லா மாவட்டங்களுக்கும் போய் அன்புமணி சொன்னார். என்கிட்ட ஆட்சியை கொடுத்தா ஒரு நல்ல ஆட்சியினுடைய இலக்கணம் எப்படி இருக்கணுன்றத புட்டு அழகாக சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தா இந்த மாதிரி இருக்குது. நம்ம கடன் எவ்வளோ இதெல்லாம் சொன்னார். இங்கே ஒவ்வொருத்தர் தலையிலையும் 80,000 கோடி. இப்போ இந்த மின்சார திட்டத்துக்கு 85,000 கோடி மத்திய அரசாங்கத்தை வாங்கியிருக்காங்க. இந்த அரசு தொழிலாளர்களிடமும் அவங்க பணத்தையும் பிடிங்கிருக்குது. போக்குவரத்து தொழிலாளர் இந்த வைப்பு நிதின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5,000 கோடி அதையும் பிடிங்கிருக்கிறாங்க. 13,000 தொழிலாளர்கள் அவங்களுடைய பணம் 1,700 கோடி. அந்த பணம் வராமையே பல பேர் இறந்துட்டாங்க. அவர் கண்டக்டர், டிரைவர். இது என்ன இது எங்கே நடக்குது? அவங்க பணம் உழைச்சி சேமித்த பணம் அதை அரசாங்கத்தை கொடுத்தாங்க. போகும்போது 10 லட்சம் 13 லட்சம் 15 லட்சம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி அந்த பணத்தை ஏமாற்றிட்டாங்க. பல பேர் செத்தாங்க. அவங்க பெண்களுக்கு திருமணம் செய்ய முடியல. இது எங்கேயாவது நடக்குமா? ஆக தொழிலாளர்களிடமும் அவங்க திருடி இருக்கிறாங்க, கடன் வாங்கிக்கிறாங்க. தொழிலாளர்களிடமும் கடன் வாங்கிக்கிறாங்க. ஆக இந்த ஊழல் ராஜ்யமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஜூலை 15 இப்போ ஒரு ஊழல் ராஜ்யம் முடிவுக்கு வந்துடுது. ஒரு அம்மையார் மறைஞ்சிட்டாங்க. துணையாக இருந்தவங்க இப்போ என்ன சிறை பரப்பன அக்ரகாரத்தில், அங்கே அவருடைய உறவினர் இப்போ திகார் சிறை. எங்க எலெக்ஷன் கமிஷனுக்கே போய் அங்கேயே போய் என்ன சொல்றது? நம்ம சொல்லுங்க, எவ்வளவு துணிச்சல் இருக்கும் பாருங்க. அவனுக்கு எவ்வளோ துணிச்சல் இருக்கும் பாருங்க. இந்த ஃபெராஸ் கேஸ் அது வேற. அவனும் உள்ளே போகிறான். அவன் எங்கே அதிகார சிறைக்கு போகிறானா அல்லது பரப்பனாக்கிற காரத்துக்கு அங்கே போகிறானா எங்கே போகிறானோ தெரியல. ஆக ஜூலை 15 இந்த முக்கியமான ஒரு நாள். ஜூலை 15 என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம். யார் பிறந்த நாள்? பெருந்தலைவர் காமராஜர். அன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருதுங்க. என்ன தீர்ப்பு? ஸ்பெக்ட்ரம் 1.65 லட்சம் கோடி, 1.76 லட்சம் கோடி ஊழல். அந்த தீர்ப்பு வருதுங்க அன்னைக்கு. அதான் இப்போ எப்பவும் நான் ஒரு கதை சொல்லுவேன். இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இந்த விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, நீங்கள் ஊழல் செய்யாதவங்க. இது கதை அவங்கள சொல்லி வேற ஒருத்தர் சொல்கிறேன் நான். ஒரு விஏஓ கிராமத்தில் என்ன பண்ணார், மக்கள்லாம் கேட்டுக்கிறாங்க ஒரு கிணறு வெட்டணும்னு சொல்லி. சரி, ஒரு திட்டம் போட்டார் விஏஓ. ஒரு கிணறு வெட்டினதா 2 லட்சம் கோடி ஒரு கணக்கு காட்டி எடுத்துக்கினார். அவருக்கு பணம் தேவைப்பட்டது, எடுத்துக்கினார். அதன் பிறகு அந்த இடத்துக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பெண்ணு விஏஓ வந்தாங்க. அந்த பெண் விஏஓவிட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன அந்த விஏஓ சொன்னார், இந்த மாதிரி நான் 2 லட்சம் எடுத்துக்கினேன், ஆனால் கிணறு வெட்டலை,
நீ பார்த்துக்கோ, அதை ஒன்றும் பெருசாக இது பண்ணாத, நீ தான் அதை பார்த்துக்கணும்னு சொல்லி நீ ஒன்றும் தைரியமாக போங்க அப்படின்றது அந்த பொண்ணு. அப்புறம் 2 பேரும் சந்திக்கிறாங்க ஒரு இடத்துல. ஒரு நாள் சந்திக்கும் போது என்ன ஆச்சு, அந்த கிணறு வெட்டாமலேயே 2 லட்சம் நீங்கள் எடுத்துக்கினீங்க, நான் எடுத்துக்கிறேன், அந்த இது என்ன ஆச்சுன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டால் ஒரு முடிவு பண்ணியாச்சு. என்ன தான் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் வெட்டின கிணத்துல அந்த தண்ணீர் விஷத்தன்மை வாங்கியதுன்னு சொல்லி அதை மூடுறதுக்குன்னு சொல்லி ஒரு 3 லட்சம் போட்டு நான் எடுத்துக்கினேன். இப்போ இதை அன்புமணி சொன்னார்ல, குரு சொன்னார்ல, குரு 50 வருஷம் 2 கட்சி, இதோட நீங்கள் பூர்த்தி பார்த்துங்க. இதுதான் ஒரு சின்ன கதை. இந்த நுழைவுத் தேர்வு ரத்து, இதை பற்றி 2006 ஒரு சட்டம். நுழைவுத் தேர்வு, நுழையா தேர்வு. இந்த ராமதாஸ் கத்தினே இருந்தான். பாட்டாளி மக்கள் போராடினே இருக்குது. இது நுழைவுத் தேர்வு இல்லை, கிராமப்புற ஏழை மாணவர்கள் நுழையாமல் இருப்பதற்கான தேர்வு. அது நுழைவுத் தேர்வுன்னு தப்பாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன பிறகு கலைஞருக்கு கொஞ்சம் மனம் இறங்கி என் தொல்லை தாழாமல் அது ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும்ல. அந்த குடியரசுத் தலைவர் ஒப்புதலை வாங்க கொடுத்தது அப்பொழுது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாஸ். அவர் அந்த நேரத்தில் அந்த ஒப்புதலை வாங்கி கொடுக்கலன்னு சொன்னால் 10 வருஷம் அந்த நுழைவுத் தேர்வு இருந்தது. அதையும் இப்போ எடுத்துகிட்டு தான் நீட்டுங்கிறான். நீட்டு இதற்கு நாம் தொடர்ந்து போராட போகிறோம். அன்புமணி தொடர்ந்து போன பொதுக்கூட்டத்தில் கூட அதை பற்றி விரிவாக பேசினார், நீட் தேர்வு பற்றி. அதே மாதிரி திமுக போன தரம் கூட்டணி வச்சாங்க. யாரோட கூட்டணி? எல்லாம் வந்து 168 அமைப்புகளாம். 168 அமைப்புகளோட கூட்டணி வச்சாங்கன்னு அவன் போனான். கியூவில் நின்னான், 168 பேர் கியூவில் நின்னான். என்னன்னா சிலது கட்சியாம், சிலது அமைப்புகளாம். எல்லாம் கவர் கொடுத்தோம், கவர் வாங்கின்னு போனான். அடுத்த தரம் சேர்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ மறுபடியும் தேர்தல் வந்ததுன்னா இன்னும் ஒரு 700 அமைப்புகள் சேரணும். 700 ஒரு 168 368 அமைப்புகளோடு கூட்டணி வைக்க போகிறாங்க, வைப்பாங்க. யார்? திமுக. ஆனால் நம்ம கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி, திமுக அண்ணா திமுக தவிர்த்த அந்த 2 கட்சியோடு இல்லாமல் வேறு அந்த 2 கட்சிகளை வீழ்த்த நினைக்கும் கட்சிகளோடு நம்ம கூட்டணி வச்சுக்கோம். மக்கள் விருப்பம் அதுதான். மக்கள் விருப்பத்தை நாம் நிறைவேற்றணுமா இல்லையா? அதனால் இந்த சட்டம் ஒழுங்கு பற்றியெல்லாம் இங்கே பேசினாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதில் கொள்ளடிக்கிறான், நகைக்கடை அதில் கொள்ளடிக்கிறான். கடைசியில் ஒரு அம்மையார் வாழ்ந்த அரண்மனையிலேயே உள்ளே பூந்துட்டான். என்ன ஊருங்க அது? கொடநாடு மலை. ஒரு வருஷத்தில் 1912 கொலைகள், 18,300 கொள்ளை, திருட்டு, வழிப்பறி தமிழ்நாட்டில் தான். இப்போ ஸ்டாலின் தூர் வர்றதை பற்றிலாம் இங்கே சொன்னாங்க. அன்புமணி சொன்னார், நாங்களும் தூர் வரணும். 1000 ஏரி குளங்களை நானும் அன்புமணியும் குருவனுடைய மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் பொன்னேரின்னு ஒரு ராஜேந்திர சோழன் தூர் வாரின பிறகு இந்த ராமதாஸ் தான் போய் அங்கே தூர் வாரினான். 2000 இளைஞர்களோடு கட்டில் போட்டு ராத்திரியில் அங்கேயே படுத்துக்கிறேன். 2 நாள் தூர் வாரினா ராத்திரியில் அங்கேயே படுத்தணும் நானும் குருவும்.
ஆர்எஸ் மங்கலம் ஏரி ராமநாதபுரத்தில் 2 நாள் டூர் வாங்கிட்டு ராத்திரியில் கட்டில் போட்டுன்னு அங்கேயே படுத்துக்கினேன். எப்போ? மே ஜூனில் அங்கேயே பேசுவோம், மக்கள்கிட்ட பேசுவோம். சட்டையெல்லாம் ஒரே புழுதி, மண் தலையில் மண்ணை வாரிட்டு போய் கொட்டுவோம். இப்போ ஒருத்தர் தூர் வாரணத்தை பற்றி என்ன ஊர் அது? திருச்சி தென்னூர் பெரிய நாச்சியம்மன் கோயில். அங்கே போய் க்ளீனாக இல்லை சட்டை பேண்ட் போட்டு போனாரா வேஷ்டி கட்டி போனாரான்னு தெரில, கொஞ்சம் கூட இல்லாமல் ஒரே ஒரு ரவுண்டு மண் போனால் அந்த பத்திரிகைகளே அந்த மம்முட்டி கூட பாதுகாப்பாக வைங்க, நாங்கள் அதை பின்னால் அந்த மம்முட்டியை போடுவோம், படம் எடுத்து போடுவோம் சொன்னாங்களே என்னமோ தெரில. ஆனால் இப்போ சமீபத்தில் அன்புமணி தருமபுரியில் கடத்தூர்னு ஒரு ஊர், அங்கே சொன்னாங்க மக்கள், வணிகர்கள் சொன்னாங்க, அவங்க எல்லாம் சொன்னாங்க, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் எல்லாம் சொன்னாங்க இதை எதாவது பண்ணுங்கன்னு. மக்களை திரட்டி, கட்சிக்காரங்களை திரட்டி, எல்லாரும் திரட்டி அதை தூர் வாங்கினார். கடத்தூர் ஏரியை தூர் வாங்கினார். இப்போ 2 மாதம் இருக்குமா? 2 மாதத்துக்கு முன்னால் இப்போ இது பொதுவாக சொல்லுவாங்க, காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்துன்னு ஒரு மூதுரை நீங்கள் படிச்சிருப்பீங்க. நாங்கள் மயில், இது வான்கோழி. நம்ம பசங்க சொல்லுவானுங்க, பள்ளிக்கூடத்து பசங்க, ஈ அடித்தாங்க காப்பி அடிக்கிறான்டா அவன், என்னை பார்த்து ஈ அடித்தா காப்பி அடித்தான் அப்படின்னு பசங்களுக்குள்ளே பேசுவான். நான் என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் காப்பி அடித்தா எப்படிங்க? ஏதாவது ஒன்று விட்டால் பரவாயில்ல, நான் அறிக்கை கொடுத்தோன்னா அதை முழுக்க அப்படியே இந்த மண் இந்த தூர் வர்றது இதுவும் காப்பியா? எல்லாம் காப்பி. என்ன எல்லாத்தையுமே மக்கள் நலனை முன்னிறுத்தணும். விளம்பரத்துக்காக எதுவுமே செய்யக்கூடாது, அதனால் இதையெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் உணருங்க. நம்முடைய கட்சியினுடைய தலைவர் இந்த தேர்தல் கமிஷனை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போனார். அவர் இன்னும் வரல, இன்னும் ஒரு நாள் 2 நாள் ஆகும். அதனால் தமிழக மக்களே சிந்திங்க, மாற்றம் வரணும். இந்த 2 மந்திர சொல்ல நீங்கள் மறக்காதீங்க, மாற்றம் வந்தே தீர வேண்டும். நீங்கள் மாற்றத்தை கொடுங்கள், நான் முன்னேற்றத்தை தருகிறேன் என்று அன்புமணி சொல்லுகிறார். அன்புமணியினுடைய வார்த்தையில் சொல்லணும்னா growth and development, வளர்ச்சி முன்னேற்றம். நாங்கள் யாரையும் தரக்குறைவாக பேசுறதில்லை. அன்புமணி என்ன சொல்கிறார்? டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ், கண்ணியமான அரசியல், கண்ணியமானதான் நாங்கள் பேசுகிறோம். இப்போ நான் பேசுகிறதில்ல, இங்கே எல்லோரும் பேசுகிறதில்ல, ஏதாவது கண்ணிய குறைவு உண்டா? அந்த காலத்தில் திமுக பேச்சு யாராவது ஒரு தலைவரை விட்டாங்களா? காமராசரை விட்டாங்களா? அந்த காலத்தில் பக்தவச்சலத்தை விட்டாங்களா? வெங்கட்ராமனை விட்டாங்களா? சி சுப்பிரமணியத்தை விட்டாங்களா? கக்கனை விட்டாங்களா? அந்த காலத்தில் என்னமா பேசியிருப்போம் எனக்கு தெரியும். ஆக நாங்கள் கண்ணியமான அரசியல் நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு இது ஊடக நண்பர்கள் நீங்கள் துணையாக இருங்க, என்றும் உங்களோட தான் எங்களுக்கு கூட்டணி. தமிழக மக்களே கொஞ்சம் சிந்திங்க, மாற்றத்தை விரும்புங்க. அதனால் இந்த வேண்டாம், இந்த 2 கட்சிகளும் வேண்டவே வேண்டாம். வேறு எந்த கட்சி இருக்குது தமிழ்நாட்டில்? எந்த கட்சியும் கிடையாது. காலையில் ஒரு பையன் பேசலாம், அந்த எவ்வளோன்னு பொடி பையன், இங்கே பேசினான்னு தெரில, வரலையா அந்த பையன்? இது எவ்வளோண்டு பொடி பையன், பிச்சு வதனா. நீ முதல்ல அன்புமணியோட எங்கே இருக்காங்க? அன்புமணியோட ஸ்டாலினே நீ
நேருக்கு நேர் விவாதம் பண்ணுறது இருக்கட்டும், நீ முதல்ல ஏன் கூட விவாதம் பண்ணுங்கிறான் அந்த பொடியை. அவனுக்கு என்ன ஒரு 8-10 வயசு கூட இருக்காது. அதனால் இது மாற்றம் நிச்சயமாக வந்தே தீரும். மாற்றம் வராமல் இருக்க முடியாது. இன்றைக்கு மக்கள் மனம் மாறி இருக்கிறார்கள், மாறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதை சொல்லி, ஒரு வருஷத்தில் 11 பொதுக்கூட்டங்களை நடத்திய ஏகே மூர்த்திக்கு அவருடைய இங்கே 4 கூட்டம், அவருக்கும் அனைத்து இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.